வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். இது சும்மா ஒரு கிரிக்கெட் மேட்சோட கதை இல்ல. இது வருஷக்கணக்கா மனசுல இருந்த ஒரு காயத்துக்கு மருந்து போட்ட கதை. ஒரு பெரிய பழி தீர்த்த கதை. இந்தியாவோட 2026 T20 உலகக்கோப்பை வெற்றி பத்தின இந்த உணர்ச்சிபூர்வமான பயணத்துல நாம ஒன்னா பயணிப்போம். பாருங்க, ஒரே இடம், அதே அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஆனா 2 காலகட்டத்துல 2 வெவ்வேறு உணர்ச்சிகள். 2023ல இதே கிரவுண்ட்ல தான் நம்ம எல்லாருடைய இதயமும் நொறுங்கி போச்சு. மொத்த நாடே கண்ணீர்ல இருந்துச்சு. ஆனா பாருங்க காலம் எப்படி மாறுதுன்னு. 2026ல அதே மைதானம் கொண்டாட்டத்துல அதிர்ந்தது. இதுதான் இந்த வெற்றியோட உண்மையான சிறப்பு. இந்த மொத்த உணர்ச்சியையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா அது இதுதான். இது வெறும் ஒரு வெற்றி இல்ல, இது ஒரு சரித்திர திருப்பம். எங்க வலிய கொடுத்ததோ அங்கேயே மருந்து போட்ட மாதிரி ஒரு உணர்வு. இந்திய அணிக்கு பிரஷர் உச்சக்கட்ட அழுத்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 முக்கியமான போட்டியில தோத்து போன அதே மைதானம். அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சு பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தாங்க. இது அப்படியே 2023 ஃபைனல்ல எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஒரு பதற்றம் கிரவுண்டு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஆனா அந்த பழைய நினைவுகளுக்கும் பயத்துக்கும் இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேர் களத்துக்குள்ள வந்தாங்க. இந்தியாவின் புது ரத்தம், புது தெம்பு. அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் அவங்க தங்களோட சொந்த கதையை எழுத தயாரா இருந்தாங்க. சரி, இனி ஆட்டத்தோட அசல் மஜா பார்க்க போறோம். இது பழைய இந்தியன் டீம் கிடையாது. இது T20 கிரிக்கெட்ட பயமில்லாம அதிரடியா ஆடுற ஒரு ஆல்பா வெர்ஷன் டீம். அவங்களோட ஆட்டம் அத பால்ல இருந்தே நிரூபிச்சது. மேட்சோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு கேட்டா இந்த 98 ரன் பார்ட்னர்ஷிப் தான். யோசிச்சு பாருங்க, வெறும் 43 பால்ல 98 ரன். அபிஷேக் சர்மாவும் சரி, சஞ்சு சாம்சனும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஆட்டத்தை ஆரம்பத்திலேயே இந்தியா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. நியூசிலாந்தோட பிளான் எல்லாமே அங்கேயே காலி. வெறும் 18 பால்ல அரசதம், அடேங்கப்பா! அதுவும் ஒரு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரெக்கார்டு இருந்ததே இல்ல. இந்த தொடர் முழுக்க பெருசா ஆடாத அபிஷேக் கரெக்டா ஃபைனல்ல தன்னோட விஸ்வரூபத்தை காட்டிடாரு. இந்த வெற்றியோட இன்னொரு ஹீரோ சஞ்சு சாம்சன். ஒரு பக்கம் அபிஷேக் வெடிச்சிட்டு இருந்தாருன்னா, இன்னொரு பக்கம் சஞ்சு ரொம்ப நிதானமா ஆனா அதிரடியா ஆடினார். ஷாஹித் அஃப்ரீடி, விராட் கோலி, இப்போ அந்த ஜாம்பவான்கள் லிஸ்ட்ல நம்ம சஞ்சு சாம்சனும் இணைஞ்சிட்டார். இது அவரோட கன்சிஸ்டன்சிக்கு ஒரு பெரிய உதாரணம். எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு நாம நினைக்கும் போதுதான் கிரிக்கெட்ல ஒரு ட்விஸ்ட் வரும் இல்லையா? இந்தியா கண்டிப்பா 300 ரன் அடிக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல ஆட்டத்துல ஒரு திடீர் திருப்பம் வந்துச்சு. அந்த 16வது ஓவர் ஒரு கருப்பு அத்தியாயம்னே சொல்லலாம். ஜேம்ஸ் நீஷம் போட்ட அந்த ஓவர்ல 3 முக்கியமான விக்கெட் போச்சு. நல்லா செட் ஆகி ஆடின சாம்சன், அப்புறம் இஷான் கிஷன், கடைசியா கேப்டன் சூரியகுமார் யாதவ் 3 பேரும் அவுட். ஸ்டேடியம் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிடுச்சு. 300 ரன் கனவு 230 ரன்னையாவது எட்டுமாங்கிற சந்தேகமா மாறிடுச்சு. இப்ப என்ன ஆகும்? மொமெண்டம் போயிடுச்சு, ரன் ரேட் குறைஞ்சிடுச்சு. நியூசிலாந்து கேம்குள்ள திரும்ப வந்துருவாங்களா? நம்ம எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த வாய்ப்புங்கிற கதவை ஒருத்தர் ஓங்கி அரைஞ்சு சாத்தினாரு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஃபினிஷர்ஸ் எப்படி மேட்சை மாத்துனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தான் சிவம் துபேவோட ஆட்டம் ரொம்ப முக்கியமா மாறுச்சு. அந்த பிரஷரான நேரத்துல அவர் காட்டின அதிரடி இருக்கே, சான்ஸே இல்ல. கடைசி ஓவர்கள்ல அவர் அடிச்ச அந்த பவுண்டரிகளும் சிக்ஸர்களும் தான் இந்தியாவோட ஸ்கோரை 285ங்கிற ஒரு இமாலய இலக்குக்கு கொண்டு போச்சு. 256ங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அதுக்கு பேரு சைக்கலாஜிக்கல் ஸ்கோர். அதாவது இந்த ஸ்கோரை பார்த்த உடனேயே எதிரணிக்கு மனரீதியா ஒரு அழுத்தம் வந்துடும். முதல் பால்ல இருந்தே அடிச்சு ஆடணுங்கிற கட்டாயம் வரும். அப்படி அவசரப்படும் போது தப்பு பண்ணி விக்கெட் விட நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ பவுலிங் ஜாம்பவான் ஜஸ்பிரித் பும்ராவோட மேஜிக்க பாருங்க. ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 4 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ஸ்லோ பால், கட்டர்னு எல்லாத்தையும் வச்சு நியூசிலாந்து பேட்டிங்கை அப்படியே காலி பண்ணிட்டாரு. இது ஒரு அசாத்தியமான பந்து வீச்சு. சோ இந்த வெற்றி வெறும் ஒரு கோப்பையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. இது இந்திய கிரிக்கெட்ல ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம். அதோட வரலாற்று முக்கியத்துவம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். 96 ரன் வித்தியாசத்துல வெற்றி, அதுவும் ஒரு T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல. இது சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு முழுமையான ஆதிக்கம். நாங்க தான் T20யோட ராஜான்னு மத்த டீமுக்கு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இந்த வெற்றியால பல வரலாற்று சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு. T20 கிரிக்கெட்ல 3 முறை கோப்பையை ஜெயிச்ச முதல் அணி இந்தியா. தொடரை நடத்தி கோப்பையை ஜெயிச்ச முதல் அணி. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். சூரியகுமார் யாதவ் இப்ப தோனி, ரோஹித் சர்மா வரிசையில ஒரு உலக கோப்பை வின்னிங் கேப்டனா சரித்திரத்துல இடம் பிடிச்சிட்டாரு. அதனால முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஒரு ஆதிக்க வெற்றியோட இந்தியாவின் இந்த ஆல்பா ஜெனரேஷன் டீம் உலக கிரிக்கெட்ல ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா?
இது ஒரு புது யுகத்தோட தொடக்கமா இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.